கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையுள்ள நாமத்திலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் கூறி இந்த வேளையிலே தியானத்திற்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம். தியானத்தை கேட்கின்ற ஒரு சிலர் நீங்கள் யார், என்ன செய்கிறீர்கள் என்று சொல்லி எங்களை குறித்து கேட்கிறார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய கிருபையினாலே வட இந்தியாவிலே மற்றும் தமிழகத்திலுமாக 5 மாநிலங்களிலே ஆண்டவருடைய ஊழியத்தை அருட்பணியாளர்களை வைத்து செய்து வருகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் என்னுடைய ஊழியங்களை மட்டும் நடத்தி வருகிறார். கோ அண்ட் டெல் சம்படி என்ற இந்த மிஷனரி இயக்கத்திற்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளும்படியாக தயவாய் கேட்கிறோம். ஒருவேளை இதை குறித்ததாக நீங்கள் கூடுதலாக அறிய வேண்டும் என்றால் எங்களோடு தொடர்பு கொள்ளும்படியாக தயவாய் கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய தியான பகுதி யோசுவாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 14 வசனங்கள். யோசுவா 2ஆம் அதிகாரம் 1 முதல் 14 வசனங்கள். தியான வசனம் யோசுவா 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். யோசுவா 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். கர்த்தர் உங்களுக்கு தேசத்தை ஒப்புக் கொடுத்தார் என்றும் உங்களை பற்றி எங்களுக்கு திகில் பிடித்திருக்கிறது என்றும் உங்களை குறித்து தேசத்து குடிகள் எல்லாரும் சோர்ந்து போனார்கள் என்றும் அறிவேன். உங்களை பற்றி எங்களுக்கு திகில் பிடித்திருக்கிறது என்று பேசிக்கொண்டார்கள். அங்கே என்ன பேசுகிறார்கள்? அவங்கெல்லாம் என்னையா சொல்கிறாங்க? லட்சக்கணக்கான மக்கள் வழிநடத்தப்பட்டு வருகிறார்கள். இந்த மக்களை குறித்து என்ன பேசுகிறார்கள் என்பதை நாம் கடந்த நாளிலே சிந்திக்கின்ற பொழுது கூடாரம் கவிழ்ந்தது, நம்முடைய கூடாரம் கவிழ்ந்து போனது பேசிக்கொள்ளுகிறார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசமாகிய கானானை நோக்கி அணிவகுத்து சென்று கொண்டிருந்த இஸ்ரவேல் புத்திரர் யோர்தானின் கரை மட்டும் வந்து சேர்ந்தபோது யோசுவா தேசத்தையும் எரிகோவையும் வேவு பார்த்து வரும்படியாக 2 பேரை அனுப்பினான் என்பதாக யோசுவா 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது. அவர்கள் எரிகோவின் மதிலில் குடியிருந்த ஒரு ஸ்திரீயின் வீட்டிற்கு சென்று அங்கு ராப்பொழுதிலே தங்கினார்கள். அங்கே சத்துருக்கள் இல்லை என்றால் தேவனுடைய பிள்ளைகளுடைய எதிரிகள் தேவ ஜனங்களை பற்றி தங்களுக்குள் பேசிக்கொண்டவைகளை பற்றிய தகவல் அவர்களுக்கு கிடைக்கிறது. அந்த மனுஷர் படுத்துக்கொள்ளும் முன்னே அவள் வீட்டின் மேல் அவளிடத்திற்கு ஏறி போய், கர்த்தர் உங்களுக்கு தேசத்தை ஒப்புக் கொடுத்தார் என்றும் உங்களை பற்றி எங்களுக்கு திகில் பிடித்திருக்கிறது என்றும் உங்களை குறித்து தேசத்து குடிகள் எல்லாரும் சோர்ந்து போனார்கள் என்றும் அறிவேன். நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட போது கர்த்தர் உங்களுக்கு முன்பாக சிவந்த சமுத்திரத்தின் தண்ணீரை வற்றிப்போக பண்ணினதையும் நீங்கள் யோர்தானுக்கு அப்புறத்தில் சங்காரம் பண்ணின எமோரியரின் 2 ராஜாக்களாகிய சீகோனுக்கும் ஓகுக்கும் செய்ததையும் கேள்விப்பட்டோம். கேள்விப்பட்டபோது எங்கள் இருதயம் கரைந்து போயிற்று. உங்களாலே எல்லாருடைய தைரியமும் அற்று போயிற்று. உங்கள் தேவனாகிய கர்த்தரே உயர் வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர் என்பதாக கூறுகிறாள் என்று வசனம் 8 முதல் 11 நாம் வாசிக்கிறோம். இந்த வார்த்தைகள் தேவன் நடத்தி வந்த வழியில் கானானை நோக்கி முன்னேறி கொண்டிருந்த தேவ ஜனங்களை பற்றி சத்துருக்கள் அடைந்திருந்த பீதியையும் கலக்கத்தையும் அப்படியே படம்பிடித்து காட்டுகிறதல்லவா? கர்த்தர் உங்களுக்கு தேசத்தை ஒப்புக் கொடுத்தார் என்று சத்துருக்களின் பட்சத்தில் நின்று சத்தம் தொனிக்கையில் இஸ்ரவேலர் இன்னும் யோர்தானை கடக்கவும் இல்லை, எரிகோவின் மதிலை தகர்க்கவும் இல்லை, கானானின் ஒரு சிறு பகுதியை ஆயிலும் சொந்தமாக்கி கொள்ளவும் இல்லை. அவர்களுக்கிடையே யுத்தம் இன்னும் துவங்காமல் இருக்கும் போதுதானே சத்துருக்கள் தேவ ஜனங்களின் வெற்றியை பற்றி கடந்த காலத்தில், அதாவது அதை நிறைவேறி முடிந்த ஒன்றாக நிச்சயமாக உறுதியாக பேசிக்கொண்டார்கள். ஏற்கனவே நடந்து முடிந்து விட்டது, யுத்தம் நிறைவேறிவிட்டது, நமக்கு தான் தோல்வி, அவர்கள் அந்த ஜனங்கள் வெற்றி பெற்று விட்டார்கள் என்பதாக எதிரிகள் பேசிக்கொண்டார்கள். ஜெயத்தின் மேல் ஜெயம் பெற்று முன்னேறி கொண்டிருந்த தேவ ஜனத்தின் நிமித்தம் அவர்களுடைய உள்ளம் கரைந்து போனது. தைரியம் அவர்களை விட்டு விலகி போய்விட்டது. தீயில் அவர்களை தொற்றிக்கொண்டது. எல்லாரும் சோர்ந்து போனார்கள். அவ்விதமாகவே கிதியோனின் நாட்களில் தேவ ஜனங்களுக்கு விரோதமாக வந்து பாளையமிறங்கியிருந்த சத்துருக்களும் தேவன் மீதியானரையும் இந்த சேனை அனைத்தையும் அவன் கையிலே ஒப்பு கொடுத்தார் என்று யுத்தம் துவங்கும் முன்பாகவே
தேவ ஜனத்தின் ஜெயத்தை பற்றி தங்களுக்குள் பேசிக்கொள்கின்றார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். நியாயாதிபதிகள் 7ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் கர்த்தரும் கூட தம்முடைய ஜனங்களுக்கு தாம் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கும் ஜெயத்தை குறித்து யுத்தம் துவங்கும் முன்னதாகவே தெரிவித்திருப்பதை வேதாகமத்தில் பல இடங்களிலும் நாம் காண்கிறோம். உதாரணமாக யோசுவா 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், 10ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், நியாயாதிபதிகள் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், இவைகளிலே நாம் அதை வாசித்து அறிந்து கொள்ள முடியும். இந்த வசனங்கள் யாவும் கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு ஏற்கனவே வெற்றியை கொடுத்து விட்டார் என்பதை பறைசாற்றுகின்ற வசனங்களாக காணப்படுகின்றன. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரா சகோதரி, கர்த்தர் தாமே தெரிவித்திருக்கிறதும் சத்துருவும் வெட்கத்துடன் ஒத்துக்கொள்ளுகிறதுமான உன்னுடைய வெற்றியை நீ விசுவாசிக்கிறாயா? கர்த்தர் உனக்காக கல்வாரியில் நிறைவேற்றி முடித்திருக்கும் கிரியையை சம்பாதித்து வைத்திருக்கும் ஜெயத்தை நீ விசுவாசிக்கிறாயா? உனக்காகவே அவர் துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் புரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார் என்பதாக பவுலப்போஸ்தலன் கொலோசை சபைக்கு எழுதுகின்ற பொழுது 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே குறிப்பிடுகிறாரே, நீ விசுவாசித்தால் அந்த ஜெயம் உன்னுடையதாகும். உன்னுடைய பூரண பரிசுத்தமாகுதல் கல்வாரியில் நிறைவேற்றி முடிக்கப்பட்ட கிரியையாகும். தேசத்தை வேவு பார்த்த தேவ பிள்ளைகள் இருவரும் திரும்பி வந்து கர்த்தர் தேசத்தை எல்லாம் நம்முடைய கையில் ஒப்பு கொடுத்தார், தேசத்தின் குடிகளெல்லாம் நமக்கு முன்பாக சோர்ந்து போனார்கள் என்று யோசுவாவினிடத்திலே சொன்னார்கள். யோசுவா 2:24 வாசியுங்கள். கிதியோனும் கர்த்தர் மீதியானியரின் பாளையத்தை உங்கள் கைகளில் ஒப்பு கொடுத்தார் என்று யுத்தத்திற்கு போகும் முன்பதாகவே தேவ ஜனங்களிடத்தில் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடு அறிக்கை செய்தார். நீயும் அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, உன் யுத்தங்களின் முன்னிலையில் கர்த்தர் உனக்காக யாவையும் செய்து முடித்திருக்கிறார் என்பதை விசுவாசித்து அறிக்கை செய்வாயாக. என் அருமையான தேவனுடைய பிள்ளையே, வியாதி உன்னை மேற்கொள்ளுகின்ற பொழுது, உன்னை சூழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது, வியாதியின் தாக்கத்தினால், வியாதியின் கொடுமையான தாக்கத்தினால் நீ பாதிக்கப்பட்டிருக்கின்ற பொழுது உன்னுடைய வியாதியை பார்க்காதே. நீ வியாதியின் மத்தியில், வியாதியால் நீ பீடிக்கப்பட்டிருக்கையில் ஆண்டவருக்கு முன்பாக அவருடைய தழும்புகளால் குணமானேன் என்று நீ அறிக்கை செய்யும்படியாக ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். உன்னை சோதனைகள் சூழ்ந்து கொண்டிருக்கின்றன, நெருக்கங்கள் வந்து கொண்டிருக்கின்றன, இல்லாத காரியங்கள் உண்மையில், இல்லாத குற்றச்சாட்டுகள் உண்மையில் ஒப்படைக்கப்படுகின்றன. இவ்விதமான சோதனைகளின் முன்னிலையில் நீ சொல்ல வேண்டியது, அந்த சோதனையை பார்த்து கலங்காதே. நீ சொல்ல வேண்டியது என்ன? இவை எல்லாவற்றிலேயும் நான் என்னில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயங்கொள்ளுகிறவனாய் இருக்கிறேன் என்று சொல்லி நீயும் நானும் அறிக்கை செய்ய அழைக்கப்படுகிறோம். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண முடியும் என்பதுதான் உனக்கும் எனக்கும் ஆண்டவர் கொடுக்கின்ற வாக்கு தத்தம். தேவனுடைய மகிமையை காண வாஞ்சிக்கிறோம், விசுவாசிக்கிறோமா என்பதை நீங்களும் நானும் அலசி பார்த்து, ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி நம்மை ஒப்படைக்கின்ற அந்த ஒரு நிலைக்குள்ளாக நாம் காணப்பட வேண்டும். தேவனுடைய ஜனங்கள் அடைய போகிற ஜெயத்தை குறித்து மாத்திரமல்ல, சுமார் 40 ஆண்டுகளுக்கு முன்பாக கர்த்தர் சுகந்த சமுத்திரத்தில் அவர்களுக்காக செய்த அற்புத கிரியை முதற்கொண்டு அவர்கள் அடைந்திருந்த எல்லா வெற்றிகளையும் கூட சத்துருக்களின் தேசத்தில் தெளிவாக பேசிக்கொள்ளப்பட்டன. இந்த யோசுவா 2ஆம் அதிகாரத்திலே நாம் சொல்லப்பட்ட அந்த தியான பகுதியிலே பார்ப்பீர்கள் என்றால் 10ஆம் வசனம், 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், 9ஆம் அதிகாரம் 10 மற்றும் 24 வசனங்களில் அந்த ஆரம்பகால வரலாறு இல்லையென்றால் அவர்களை விடுவிக்கப்பட்டு, இஸ்ரவேலர்கள் விடுவிக்கப்பட்டு வந்த காலங்களிலே அவர்கள் அடைந்த அனைத்து வெற்றிகளும் அங்கே கூறப்பட்டிருக்கின்றன. அருமையான சகோதரனே சகோதரியே, கடந்த காலங்களில் உன் ஜீவியத்தில் தேவன் செய்திருக்கும் அற்புத கிரியைகளையும் அவர் கொடுத்திருக்கும் வெற்றியை நீ ஒருவேளை மறந்து போயிருக்கக்கூடும். ஆனால் அவை ஒவ்வொன்றையும் சத்துரு நன்றாக தன் நினைவில் வைத்திருக்கிறார். ஜெயத்தின் மேல் ஜெயமளிக்கும் கர்த்தர் உன்னோடு இருப்பதை அறிந்து அவன் கலக்கமடைந்திருக்கிறான், பீதியடைந்திருக்கிறான். உனக்கு முன்பாக பிரபலமான ராஜாக்களை அளித்தவர் நிமித்தம் அவனுக்கு திகில் பிடித்திருக்கிறது. கடந்த நாட்களில் நீ சந்தித்த போராட்டமான சூழ்நிலைகளில் தேவன் உனக்காக செயல்பட்ட விதங்களை நினைத்துப்பார். நீ அவருடைய செயல்களை தியானித்து அவருக்கே மகிமை செலுத்துவாயாக. அப்போது அவற்றை பார்க்கிலும் சிறப்பானவைகளை அவர் இனிமேலும் உனக்காக செய்வதை நீ காண முடியும். ஆம், உனக்கு எதிராக சத்துருக்கள் எழும்பி வருகின்ற பொழுது
அவர்கள் உன்னை குறித்து என்ன சொல்ல வேண்டும்? எங்களுக்கு திகில் பிடித்திருக்கிறது. வருகிறவர்கள் வெற்றி வேந்தனின் பிள்ளைகள் என்று சொல்லி உங்களையும் என்னையும் குறித்து ஆண்டவருடைய எதிரிகளாக இருக்கிறவர்கள் கூறும்படியாக நம்முடைய வாழ்க்கையை அமைத்து தேவனை நோக்கினவர்களாக ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி அவரை பிரியப்படுத்தி வாழ நம்மை அர்ப்பணிப்போம். அன்பின் ஆண்டவரே, அங்கே என்ன பேசுகிறார்கள்? ஆம் தகப்பனே, எங்களுக்கு திகில் பிடித்திருக்கிறது. தேவனால் வழிநடத்தப்படுகிற பிள்ளைகளை குறித்து எங்களுக்கு திகிலும் பயமும் கலக்கமும் வந்திருக்கிறது. அவர்கள் வெற்றியின் ஜனங்கள் என்று சொல்லி சத்துருக்கள் எங்களை குறித்து அறிக்கை செய்கின்ற பொழுது நாங்கள் பலவீனர்களாக இருக்கிறோம் என்று சொல்லி எங்களுடைய பலவீனத்தை பார்க்கிறோம். எங்களுடைய பலவீனத்தை தூக்கி எறிந்து விட்டு பலன் கொடுக்கிற தேவனுடைய முகத்தை நாங்கள் நோக்கி பார்த்து ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்ல ஒவ்வொரு நாளும் வெற்றியின் பிள்ளைகளாய் காணப்பட ஆண்டவர்களை கிருபை செய்வீராக. மீட்பர் இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.